ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் அடுத்து நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. உடனே இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே எனக்கு என்ன நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே வந்தது சக்திவேலால் தாங்கிக்கவே முடியல. அந்த அளவுக்கு கோவம் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. சக்தி நீ சைலண்ட்டாக உள்ளே போறியான்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக அவங்க பாட்டு நின்றுக்கிட்டு இருப்பாங்க குமார் அவங்களுடைய அப்பாவும். அதுக்கு அடுத்து தான் ஒன்றும் இல்லை தானே, உடம்புக்கு நல்லா பார்த்துக்கோங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க, ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காதீங்கன்றாங்க. முதல்ல உங்கள் உடம்பு நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்கன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கதிர் கூப்பிடுறாங்க. சொல்லுங்க மாமான்றாங்க. கதிர் நீ மட்டும் இல்லைன்னா நான் எப்பயோ போய் சேர்ந்துருப்பேன்றாங்க. மாமா என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? இல்லையா, உண்மையிலேயே நீ தான் என் உசுரை காப்பாத்தின குலதெய்வமேன்றாங்க. என்னை இந்த அளவுக்கு நீ காப்பாத்தி என்னை உயிரோடு வச்சுட்டு இருக்கிறது காரணமே நீ மட்டும்தான்றாங்க. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலன்றாங்க. என்னை இந்த அளவுக்கு காப்பாத்திருக்க, இப்படி ஒரு புருஷனும் என் பொண்ணுக்கு நீ கிடைச்சிருக்கன்றாங்க. உண்மையிலே யார் செஞ்ச புண்ணியம் தெரியல, இப்படி ஒரு மருகை எங்க வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க சக்திவேலுக்கு உங்க பையனுக்கு கோவம் அந்த அளவுக்கு வருது. ஆனா பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பையனை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்கன்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.